ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். இன்று ஜூலை 4, 2024. இந்த வீடியோவில் இன்றைய மார்க்கெட்டுக்கு தேவையான முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலைன்னா கோவை ட்ரேடர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் வர்ற டிப்ஸ் அண்ட் டவுட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் ஜொமேட்டோ தரப்புலேருந்து வந்திருக்கு. கம்பெனி அவங்களுடைய என்பிஎஃப்சி அப்ளிகேஷனை முன் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்களுடைய பேச்சுவார்த்தை அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாக்ஸில் அவங்களுக்கு மன திருப்தி இல்லை. அதனால் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க ஜொமேட்டோ. அடுத்த அப்டேட் எஸ் பேங்க் தரப்புலேருந்து வந்திருக்கு. கம்பெனி அவங்களுடைய குவார்ட்லி லோன் புக் பர்ஃபார்மன்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் இந்த ஒரு ரிசல்ட்டை வெளியிப்பாங்க. ஸோ இந்த ஒரு பங்கும் ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்கோடைய அந்த ரிசல்ட்டும் ஒரே அளவில் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டோடைய கம்பேரிசனை பார்ப்போம். எஸ் பேங்க் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் 1% உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு 2,30,000 கோடி. அவங்களுடைய டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5% குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோடைய மதிப்பு 2,65,000 கோடியாக இருக்குது. ஸோ நமக்கு 1%, 6% வந்து ரொம்ப கம்மியாக தெரியலாம். பட் இயர் ஆன் இயரில் எஸ் பேங்க் சுமார் 15% அவனுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸை உயர்த்தி காமிச்சிருக்கான். டெபாசிட்ஸும் பார்த்தீங்கன்னா 20.8% உயர்ந்திருக்கு. பட் பங்கு வந்து ₹23.93 இருக்கான். இதுக்கான காரணம் இவன் கொடுத்த மிகப்பெரிய ஷாக்கு தான். சரிங்களா? ஸோ அதுலேருந்து இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வெளியே வரல. நிறைய பேருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பயமே இருக்குது. ஏன்னா இண்டெக்ஸில் இருந்தவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கானா யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் அப்பப்போ நிறைய தவறுகள் பண்ணுறதுனாலையும் ஆர்பிஐ கிட்ட ரீசெண்டாக நிறையா திட்டுகளும் வாங்கியிருக்காரு, ஃபைன்ஸும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு அதிருப்தினால தான் இவன் கீழே இருக்கான். ஸோ இவன் அடுத்தடுத்து பேக் டு பேக் நல்ல ஒரு சென்டிமெண்ட் கொடுக்கணும். கூடவே ப்ராஃபிட்ஸும் நல்லா கொடுத்தானா மேலே வருவான். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் பை பண்ணுறீங்கன்னா பை பண்ணி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயர் ஆன் இயர் அவங்களுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அதே அளவு, அதாவது எஸ் பேங்க் பண்ண மாதிரியே 20.1% உயர்த்தி காமிச்சிருக்கான். 2,24,139 கோடி ரூபாயாக இருக்குது. அவனுடைய டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 19.6% உயர்ந்திருக்கு. அதோடைய மதிப்பு 2,66,082 கோடிகள். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எஸ் பேங்கோடைய பிஸ்னஸ் மாடலேஷனும் ஃபெட்ரலோடைய பிஸ்னஸ் ரிசல்ட் மாடலேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஃபெட்ரல் மேலே இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ இந்த பங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு ஸ்லோ மொமெண்டம் பங்கு. ஷார்ட் டேர்மில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுப்பானான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இவர் 2022 இருந்தே ஒட்டு மொத்தமாக 64% கொடுத்துருக்கான். 2024 ஆட்டோ பங்குகள், மற்ற எஃப்எம்சிஜி பங்குகள், டிஃபென்ஸ் பங்குகள் ரேலி கொடுக்கும்போது இவன் 6 மாதத்துக்கு 26% கொடுத்துருக்கான். அதுவும் ரொம்ப ஸ்லோவாக. ஸோ இவனை வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் அடுத்தடுத்து ரெசஷன் த்ரெட் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை போயிட்டுருக்கு, யூஎஸ்டைய ஃபெட் ரிசர்வ்ஸ் கட் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ குளோபல் டென்ஷன் இருக்கிறதுனால இவனை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். குளோபல் இப்போ நம்ம எஸ் பேங்க் அண்ட் ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்கை பற்றி பார்த்துருவோம் இல்லைங்களா? கூடவே இந்த ஹெச்டிஎஃப்சி பங்கை பற்றி பார்த்துருவோம். ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ், மார்க்கெட்டோட ஒரு கதாநாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி 4% பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ இதில் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா இது வந்து முழுக்க எஃப்ஐஐஸால் கட்டுப்படுத்தப்படுற ஒரு பேங்க் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. 55.4 இருந்ததை 54.8 வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இருந்த ஒரு மே மாதத்தில் மட்டும் 58,57,500 பங்குகளில் குவாண்டம் இஎல்எல்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் இந்த கம்பெனியோடைய பங்குகளில் நடந்திருக்கு. மே மாதத்தில் மட்டும் 92 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 233 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பங்கு ஹெவி டிமாண்டில் இருக்கான். ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்கும்போது இவன் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த ஃபார்மேஷன் பிரேக்கர் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்செட் பொட்டன்ஷியல் ரொம்ப காமனாக நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்துடுறேன்.
பங்கு கிளியராக இருக்கும். இந்த 28% டிஃப்ரென்ஸை நான் வைக்கிறேன். 2067 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதை நான் எப்படி மெஷர் பண்ணேன் அப்படின்னா, சிம்பிள், ஷேர் வந்து ஆல்ரெடி 3 தடவை ரிஜெக்ஷனாக ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஒன் செகண்ட் நான் இதையும் டெலீட் பண்ணிடுறேன். 3 தடவை ரெசிஸ்டண்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கான். எங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகேங்களா, ஸோ இந்த 6 கவுண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்கே சப்போர்ட் இருக்குன்னா 1, இங்கே ரெசிஸ்டன்ட் 2 3 4 5 இப்படி வருதா. ஸோ இது 3 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணும்போது ஷேர் நல்லாவே கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே அவன் கரெக்ஷன் கொடுத்துருக்கான். 18% மேலே. சரிங்களா, ஸோ இந்த ஹெவியான ஒரு புல் பேக்லாம் தாண்டி ஷேர் மேலே பிரேக்கர் கொடுத்துருக்கானா, ஹெவி வால்யூம் MSCI இண்டெக்ஸில் இவனுடைய வெயிட்டேஜ் 3% உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் 4 பில்லியன் ஃபண்ட் இன்ஃப்ளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் ஷேர் வந்து பாசிட்டிவில் இருக்கான். புதிய என்ட்ரி எடுத்தவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். 1768 ரூபாய் இன்றைக்கி என்ட்ரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஹோல்டு பண்ணுங்கள். சின்ன சின்ன டவுன்ஸ் வந்தாலும் மேலே போவான். பிகாஸ் கோட்டக் மஹேந்திரா பேங்க் மற்ற ஆக்சிஸ் பேங்க் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது இவன் மட்டும் கீழே விழுந்து கிடந்தான் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக. சரிங்களா, ஸோ அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. வோல்வோவுடைய CEO ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2030 அப்புறம் நாங்கள் 100% EV வெஹிக்கிள்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு சில மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 45,000 யூனிட்ஸ் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க வோல்வோ. இந்தியாவில் 27,000 லக்ஸுரி கார் செக்மெண்ட்டை இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் புது புது பிராண்ட்ஸை வந்து உருவாக்கி வைக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம மார்க்கெட் லீடர்ஸான MN மஹேந்திரா கம்பெனி அண்டு டாடா மோட்டார்ஸ், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள்லையும் முதலீடு பண்ணுறது நல்லது. சாரதா மோட்டார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி பாகம் தான் தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனி பங்குகள் 100% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. கூடவே மதர்சன் சுமி பார்த்தீங்கன்னா ஒயர் மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிறாங்க. பொராக் இன்ஜினியரிங் கம்பெனி மிரர்ஸ் அந்த மாதிரி இதை வந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் டயர் செக்டர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்களையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆட்டோ செக்டர் மேலே போகும்போது அதுவும் மேலே போகும். அடுத்த அப்டேட் பேடிஎம் தரப்புலேருந்து வந்திருக்கு. இந்த கம்பெனி ரீசெண்டாக நிறையா ஒரு நியூஸஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க விட்டது என்னென்னா, நாங்கள் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ்லேருந்து எங்களுடைய ஃபோக்கஸை இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் ஓன் பிராண்டை வந்து செல் பண்ணுற முயற்சி இருந்தோம். அதிலிருந்து இனிமேல் இந்த இன்சூரன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிஸ்னஸில் இறங்க போகிறோன்னு ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்தாங்க. ரெண்டாவது அப்டேட் என்னென்னா, சாம்சங் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு சாம்சங் வாலெட் கூட கொலாபரேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எதுக்குன்னா, என்டர்டெயின்மெண்ட் டிக்கெட் புக்கிங் சிஸ்டத்தில் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் இண்டஸ்ட்ரி புக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே ஒரு 8-9% வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் இவன் மட்டும் ஒரு 23% மேலே அவனுடைய பிஸ்னஸோடைய வளர்ச்சியை காமிச்சிருந்தான். இதுக்காக கூகுள் ஃப்ளைட்ஸு, விகோ இந்த மாதிரி குளோபல் கிளைண்ட்ஸ், துபாயை சேர்ந்த ஒரு கம்பெனி கூட ஃப்ளை துபாய்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனி, ஃபாரின் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தான், ஒரு டைப் மாதிரி. சரிங்களா, ஸோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அவன் டிக்கெட்டிங் பிஸ்னஸ்லையும் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்லையும் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ்லையும் முழுசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறான். இப்போ வந்து அப்டேட்டும் இன்சூரன்ஸ் பிஸ்னஸை பற்றி தான். இதோடைய பிளான் என்னென்னா, பேடிஎம் ஹெல்த் சாதின்னு ஒரு பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு மெர்ச்சன்ட்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். இப்போ எல்லாருக்குமே தெரியும் பேடிஎம் ஃபார் பிஸ்னஸ்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கு இல்லைங்களா பேடிஎம்மோடது. அதை யூஸ் பண்ணுற மெர்ச்சன்ட்ஸ்க்கு மாதம் 35 ரூபாய்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். இதில் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா, இதனால் நேச்சுரல் டிசாஸ்டர்னால பிஸ்னஸ் பாதிப்படைஞ்சாலோ, இல்லை ஃப்ளட்ஸ் வந்தாலோ, சைக்ளோன் வந்தாலோ, இதனால் பாதிப்படைஞ்சால் அதுக்கான கம்பன்சேஷன் கொடுப்பாங்க. கூடவே மெர்ச்சனுக்கு ஆக்சிடென்ட்ஸ், இன்ஜுரி ஏதாவது ஆனாலும் கம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இது போக ஹெல்த் வைஸில் என்னென்ன இன்னும் பெட்டராக பண்ணுறாங்கன்னா, டெலி கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுலேயும் பேடிஎம்முடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதனால் பேடிஎம்முடைய மதிப்பு சந்தையில் உயரும். நிறைய பேர் பேடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 3000 பேர் இதில் சேர்ந்துட்டாங்க. ஸோ கம்பெனி ஸ்ட்ராங் ஆகிட்டே வர்றான். பாட்டமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 26% உயர்ந்துட்டான். நம்ம வாங்க சொன்னது இந்த ரேஞ்சில், இந்த ஹேமர் பேட்டர்ன் வரும்போது பை பண்ண சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு 380 ரூபா ரேஞ்சில் பை பண்ண சொன்னோம். ஸோ பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் இப்போ கிடச்சிருக்கும்.
ஸோ இதை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். 10 ரூபீஸில் கேண்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான். ஸோ ஓவராலாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுடைய டவுட்ஸ்க்கு போகலாம். ஜூலை 18 பார்த்தீங்கன்னா கேசி ஷேர்ஸோடைய ஸ்ப்ளிட் வரப்போகுது. ஸோ ஆசைப்படுறவங்க இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ரெக்கார்ட் ரேட் முன்னாடி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ளிட் கிடைக்கும். பஜாஜ் கன்சூமர் பைபேக் கொடுத்துருந்தான். பட் ஷேர் வந்து தண்ணியில் போட்ட கல் மாதிரி கீழே போயிட்டுருக்கான். ஸோ அதில் பார்த்து என்ட்ரி எடுங்க. ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தவங்க 90 மூவியரேஜை ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க. கேசி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 920 ரூபா 20 பைசாவில் இருக்கான். ஸோ ஸ்ப்ளிட் வரும்போது கம்பெனியோட பங்குகள் அட்ஜஸ்ட் ஆகி கீழே வரும். என்னுடைய ஆர்டர் புக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லாங் ரனில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து தெரியுது. ஸோ ஹோல்டு பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணலாம். அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட்ஸான மணப்புரம் ஃபினான்ஸ், ரேணுகா சுகர்ஸ், யூபிஎல், ஃபோர்டிஸ் மலர், ஹெல்த் கேர் இது எல்லாத்தையும் பார்ப்போமா. மணப்புரம் பார்த்தீங்கன்னா 208 ரூபா 35 ரூபான்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான். இந்த கம்பெனியோட பங்குகள் 8 to 9% சரிஞ்சிச்சு. மணப்புரமோட மட்டும் இல்லை, முத்தூட் ஃபினான்ஸோடது. இதுக்கான காரணம் ஆர்பிஐ வந்து ஒரு லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நபருக்கு 20,000 கடனுக்கு மேலே கோல்டில் வந்து நீங்கள் கேஷாக தரக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ இதனால் வந்து கம்பெனியோட பங்குகள் கரெக்ஷனுக்கு வந்துச்சு. பட் அதே நேரத்தில் என்னுடைய ஹோம் ஃபினான்ஸோடைய நெட் ப்ராஃபிட் வந்து 3.25% டிக்ளைன் ஆகிருந்துச்சு. அதாவது குவார்ட்டரில் 7.14% அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவனுடைய லோன் சேல்ஸ் 38.3% உயர்ந்திருக்கு. போன வருஷம் 48.26 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் குவார்ட்டரில் 66.77 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பணம் காய்க்கிற மரம் அப்படின்னு சொல்லலாம். இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டை வந்து பிடிச்சிருக்கான். இவன் மட்டும் இல்லை, முத்தூட் ஃபினான்ஸும் தான். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் நல்லா யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரியாக 120 வந்து சொல்லியிருந்தேன். ஹோல்டு பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான் அப்படின்ட்டு. பட் பங்கு 80% வரைக்கும் கொடுத்துட்டான். சரிங்களா. அடுத்தது ரேணுகா சுகர்ஸ் தலைவர். ரேணுகா சுகர்ஸ்லாம் ஏகப்பட்ட டைம்ஸ் பார்த்தாச்சுங்க. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ரேணுகா சுகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கா. 48 ரூபான்றது ஸ்டாப் லாஸ் லெவல். 49.20 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரேஞ்சு தான். ஹோல்டு பண்ணுறாங்க, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். புது என்ட்ரி எடுக்கிறவங்க ஸ்ட்ராங்கான கேண்டில் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பிகாஸ் இப்போது ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் இருக்கான். அடுத்தது யூபிஎல். இவன் மேலே இருக்க ஒரு பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூவை கம்மி பண்ணது தான். ஆமாங்க, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 15% இவனுடைய ரெவன்யூ சரிஞ்சு விழுந்திருக்கு. சுமார் 140.8 பில்லியன் தான் பண்ணியிருக்கான். இது ரொம்ப மோசமான ஒரு ரெவன்யூ கிடையாது, நல்ல ஒரு ரெவன்யூ தான். கூடவே இவனுடைய அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் பிஸ்னஸில் சேல்ஸ் 2% கம்மியாகிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு நியூஸாக இருக்கே தவிர மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் கிடையாதுங்க. ஸோ ஷேர் வந்து இப்போது கீழே விழுந்துட்டுருக்கான். 9 மூவியரேஜை க்ராஸ் பண்ணி வந்துடுவான். பிகாஸ் ஒரு பின்பார் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. சரிங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 584 இருக்கிற நிலையில் ஷேர் வந்து சரிஞ்சு ஒரு 510 505 அந்த ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேங்க என்ட்ரி லெவலு. எந்த இடத்துல அப்படின்னா இதோ இந்த டிமாண்ட் ஜோனில் தாங்க. ஆமாம், 505 ரூபா வரட்டும் நம்ம என்ட்ரி ஆகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் பைபிளில் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கான். May 13 நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். பட் பரவாயில்ல, நம்ம அதே நேரத்தில் சில நல்ல பங்குகளில் என்ட்ரி ஆகி நல்ல லாபத்தை வந்து பார்த்துருந்தோம். பட் 10% ஒரு நல்ல ஒரு லாபம் தாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 30% எடுக்கணும் 40% எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாதுங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10% 5% ரெகுலராக பண்ணணும். அது மட்டும்தான் முக்கியம். 3 மாதத்துக்கு ஒரு டைம் 30% ப்ராஃபிட் புக் பண்ணாலே நல்லது தான். ஸோ ஃபோர்டிஸ் மலர் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. இவனுக்கு 28 ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியா முழுக்க இருக்குது. லாஸ்ட்டாக 40 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தான். சரிங்களா. இந்த பங்கு வந்து 100 ரூபாயிலேருந்து சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கான். எந்த விதமான சப்போர்ட்டும் எங்கேயும் இவன் எடுக்க கிடையாது. அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆகிறான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புது என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தவிர்த்துருங்க. ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்க. ஷேர் வந்து பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், அதாவது ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் அழியாத பிஸ்னஸில் தான் இருக்கான். ஸோ அதனால் நான் ஃபினான்ஷியல் பார்க்கல, வெறும் டெக்னிக்கல்ஸ் மட்டும் சொல்கிறேன். வேணும்னா நான் ஃபினான்ஷியல்ஸும் பார்த்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். கோவைட்டட்னு சர்ச் பண்ணி அடைக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.